இருப்பாளோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள தேவ திட்டம் நிறைவேறும். அவருடைய வாழ்க்கையில பிசாசு வைத்திர திட்டங்கள் நடக்காது. யாரெல்லாம் இன்றைய காலை வேளையில கர்த்தருடைய சமூகத்துல நிக்கிறீங்க, யாரெல்லாம் இன்றைய அதிகாலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நிக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில பிசாசான அநேக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். நீ விசுவாச வாழ்க்கையில வளரக்கூடாது, ஜப வாழ்க்கையில வளரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்கள் மனதுக்குள்ளையும் உங்கள் சிந்தைகளிலும் உங்கள் குடும்பங்களிலும் பல்வேறு திட்டங்களை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். அதில் எந்த ஒரு பிள்ளை அதிகாலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்துல நிற்குமோ அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில அவன் தந்திரம் பலிக்காது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து ஜெபம் பண்ணும்படிக்கு தனியே ஒரு இடத்திற்கு போனார் என்று மார்க்கு 1வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவுக்கு நன்றாக தெரியும் பிசாசின் தந்திரங்களை ஜெயிக்கிற ஒரு நேரம் அதிகாலை. அதிகாலையில் ஜெபிக்கிறவன் தான் பிசாசை ஜெயிக்க முடியும். அதிகாலையில விழித்து ஜெபிக்கிறவன் தான் ஒரு நாள் துவங்கும் முன்பதாக இந்த அவன் சூரிய வெளிச்சம் இந்த பூமியின் மேல படும் முன்பதாக, நம்முடைய வீட்டின் மேல படும் முன்பதாக, நம்முடைய பிள்ளைகள் மேல படும் முன்பதாக நாம் விழித்து ஜெபிப்போமானால பிசாசு வைத்திருக்கிற தந்திரங்கள் அகன்று போகும் நம்முடைய குடும்பங்களை விட்டு. நீ தூங்கினால் எதிரி ஜெயம் எடுப்பான், அவன் களை விதைப்பான். தூங்காம ஜெபிக்குமாறும் தாங்கப்பான். இந்த 40 நாள் மட்டும் கிடையாது. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறது, எந்த ஒரு ஆத்துமா அதிகாலையில் எழுந்திருக்கும் போது என்னுடைய சரீரம் எனக்கு ரொம்ப வலிக்குது, ரொம்ப பெயினிங்கா இருக்குது அப்படின்னா பிசாசு உன்னை தூங்க சொல்றான்னு அர்த்தம். You don't compromise any kinds of body pains for prayer. காம்ப்ரமைஸ் பண்ணி படுத்துறாதீங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். எவ்வளவு வலி இருந்தாலும் நான் ஜெபிக்க வேண்டும். ஆமென். எவ்வளவு முடியாதாலும் என்ன இன்னைக்கு படுக்க வைக்க பாக்குறான் பிசாசு அப்படின்னா அவன் திட்டத்தை செய்ய பாக்குறான். இன்னைக்கு விடக்கூடாது, எழுந்திரணும், எழுந்து உட்கார்ந்துடணும், ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. நான் இன்றைக்கு சொல்லுகிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். என்றைக்கு ஆயிலும் அதிகாலையில எழுந்து ஜெபிக்கணும்னு இருக்கும்போது ரொம்ப உடல் வலியா இருக்கா, ரொம்ப எழுந்திருக்கவே முடியலையா, முயற்சி செய்து எழுந்து விடுங்கள். அன்றைக்கு தான் பிசாசுனுடைய தந்திரத்தை நீங்கள் ஜெயிக்கிற நாள். ஆமென். அன்றைக்கு தேவன் உங்களுக்கு புதிய கிருபைகளை தருவார். அன்றைக்கு உன்னுடைய ஆசீர்வாதத்தின் நாளா இருக்கும். அதை பிசாசு அறிந்திருக்கிறபடினால நீ இன்னைக்கு எழும்பவே கூடாதுன்னு உங்கள் சரீரங்களை பலவீனங்களை போடுவான். ஆனா எழுந்து உட்கார்ந்துடணும். முட்டி போட முடியாத பரவாயில்ல, எழுந்து உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். ஜெபத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அதிகாலை ஜெபம்னா உன் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதிகாலை ஜெபம் உன் ஆசீர்வாதம், அதை விட்டுறாதீங்க. ஆவியான ஒரு நல்ல ஆலோசனை உங்களுக்கு சொல்லுகிறார். அதிகாலை ஜெபம் ரொம்ப முக்கியம். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை கண்டடையத்தக்க சமயத்தில் என்னை தேடுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாத உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று வசனம் சொல்லுகிறது. அதிகாலையிலே ஜெபித்தவர்களும் அதிகாலையிலே கிரியை செய்த ஒவ்வொருவர்களும் ஜெயித்திருக்கிறார்கள். மோசே அதிகாலையில தான் மலை மேல ஏறுவார். எத்தனை நாள். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளையை பலியிடுவதற்கு மோரியா மலைக்கு புறப்பட்டு போகிறார். வேதத்தில் ஜெயித்தவர்கள் அனைவரும் அதிகாலையில் பழக்கமுடையவர்கள்.
நீங்களும் அதிகாலை பழக்கமுடையவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அதிகாலை பழக்கமுடையவர்களாய் நாம் மாற வேண்டும். அதிகாலை ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாய் மாற வேண்டும். ஜெபிக்கிற பழக்கமுடையவர்களாய் மாற வேண்டும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதிகாலை வேளையில ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரா வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. காலையில சொல்லுங்க, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடம் இருந்தே வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடம் இருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடு சொல்லிக்கொண்டே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள், இட்ஸ் மை பிரேயர், என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. மலைகள் பெயர் அகற்றிடினும் நிலை மாறி புவி அகற்றிடினும், மலைகள் பெயர் அகற்றிடினும் நிலை மாறி புவி அகற்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கு அவரே. ஒருக்க கூட சொல்லுங்க, மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கு அவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் மாறுதல் எனக்கு அவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்கள். காலை வேளையில நான் ஏறெடுப்பேனே, எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நீராய் கண்களில் ஏறெடுப்பே. என் காலை தள்ளாடவோ
என்னை காக்கும் தேவன் உறங்கார், என் காலை தள்ளாடவட்டார். என்னை காக்கும் தேவன் உறங்கார், இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்கா. சொல்லுங்க சொல்லுங்க, சேர்ந்து சொல்லலாமே. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் பகல் உறங்காரே. எனக்கு ஒத்தாசை வருவதும் நீரா. காலை வேளையிலே எனக்கு ஒத்தாசை வருவதும் நீரா கண்களிலே. சொல்லுங்க பாப்போம். ஒத்தாசை வரும். வேற யாரை அதிகாலையில் நான் பார்க்க மாட்டேன். என் இயேசுவை நோக்கி வலப்பக்கத்தில் நிழலவரே, தள்ளுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழலவரே, தள்ளுவாமல் காப்பவர் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்து. விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம் அவருக்கு கூட. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதம். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதமுட்டே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களையே. காலையில எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்களை தீங்கும் என்ன அணுகா காக்குனல். விசுவாசத்தோடு சொல்லுங்க. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்குனல் தேவன். ஒருக கூட ஒருக. தீங்கும் என்னை அணுகாமல் ஆத்துமா. இது ஒரு ஜெபம். உனக்கு ஒரு தீங்கு நடக்காது. தீங்கும் என்னை அணுகா. சொல்லுங்க. என் ஆத்துமாவை அவர் பாதுகாப்பார். சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே தீங்கும் என்னை அணுகாவை காக்குனல் தேவன். போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. சொல்லுங்க பார்க்கல எல்லாரும். போக்கையும் மரத்தையும் பத்திரமாக அவருடைய சமூகம் எனக்கு முன்னாக செல்லும். கோணலானவைகளை செவையாக்கும். மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. போக்கையும் மரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேரா கண்கள். எல்லாரும் கண்களை அவருக்கு நேராக ஏறெடுத்து சொல்ல. எனக்கு ஒத்தாசை வரும். என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. நான் எந்த மனிதரை நோக்கி பார்க்கவில்லை. எனக்கு ஒத்தாசை வருவதும் நேரா கண்களை சேரும். எங்க எனக்கு ஒத்தாசை வரும். எல்லாரும் பரலோக தகப்பனை பார்த்து
சொல்லாமே. வானமும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். வானமும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இயேசுவே, வானமும் பூமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்தே. விசுவாசத்தோட வான பூமியும் படைத்த நல்ல தேவனிடமிருந்தே எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, எண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா இந்த கால வேளையிலே என் கண்கள் விசுவாசத்தோடு சொல்றவங்களுக்கு எண்ணுக்கடங்கா நன்மைகள், எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. விசுவாசத்தோடு சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணிலடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடு. சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே நடக்க போகிறது. இந்த 25வது நாள் காலை வேளையில எத்தனை பேர் விசுவாசத்தோட சொல்றீங்க, என் கர்த்தர் எண்ணுக்கடங்கா நன்மைகளை என் வாழ்க்கையில வச்சிருக்கிறார். 1000 தீமைகள் உனக்கு நடந்திருக்கலாம், ஒரு அற்புதம் உனக்கு நடக்கல நினைக்கலாம். என் ஆவியானவர் சொல்லி எண்ணிலடங்கா நன்மைகள் கர்த்தர் உனக்காக வச்சிருக்கிறார். விசுவாசத்துல ஜெபிக்கிறவங்க அதை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசத்துல ஜெபிக்கிறவங்க ஓ சந்தலமா உடனடிகமானா விசுவாசத்துல நீங்க ஜெபிப்பீங்கன்னா எண்ணுக்கடங்கா நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். எண்ணி முடியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் சொல்லி எண்ணி முடியாத நன்மைகளை, சொல்லி முடியாத நன்மைகளை கர்த்தரின் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். சொல்லுங்க, வைத்திருக்கிறார். நான் பெற்றுக்கொள்ளுவேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். எண்ணுக்கடங்கா நன்மைகள் வருமே, என் கண்கள் ஏறெடுப்பே. எண்ணுக்கடங்கா நன்மைகள் இருக்கு. சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுகிறவர்களுக்கு அது அப்படியே நடக்க போகிறது. எண்ணுக்கடங்கா. எஸ், கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக நான் நிறைய நன்மை வைச்சிருக்கிறேன். இதுவரை எனக்கு எதுவுமே நடக்கல நினைக்கிறவங்களுக்காக கர்த்தர் சொல்ல, கவலைப்படாத, கவலைப்படாத, உனக்காய் நிறைய நன்மைகளை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு நிறைய நன்மைகளை நான் வைத்திருக்கேன். விசுவாசிக்கு அதை பெற்றுக்கொள். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தருவார், நன்மைகளை எனக்கு தருவாரு. நான் அவரே நம்பி இருக்கிறபடியால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை இந்த காலை வேளையில் நோக்கி பார்க்கிறபடினாலே அவர் எனக்கு நன்மை செய்வாரு, அவர் எனக்கு நன்மை செய்வாரு. அவருடைய நன்மையை நான் பெற்றுக்கொள்ளுவேன், அவருடைய நன்மை நான் பெற்றுக்கொள்வேன். என்னை அவர் ஆண்டவரை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். விசுவாசத்தை ஆமென். வலப்பக்கத்தில் நிழலா இருக்கிறார். சொல்லுங்க, என் வலப்பக்கத்தில் அவர் நிழலா இருக்கிறார். என் தீங்கும் என்னை அணுகாமல் என் ஆத்துமாவை பாதுகாப்பார். விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோட சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்ளுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் சொல்லுங்க, என் குடும்பத்திற்கு கர்த்தர் நன்மைகளை வைத்திருக்கிறார். எனக்கு அவர் நன்மைகளை வைத்திருக்கிறார். எனக்கு அவர் நன்மை செய்வார். சொல்லுங்க, எனக்கு அவர் நன்மை செய்வார், எனக்கு அவர் நன்மை செய்வார். சொல்லுகிறவர்களுக்கு எனக்கு அவர் நன்மை செய்வாரே, எனக்கு நன்மை நடக்கும். கர்த்தருக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் குடும்பத்துக்கு நன்மை நடக்கும், என் சபைக்கு நன்மை நடக்கும், திருக்கோயிலூருக்கு நன்மை நடக்கும். இதுவரை நடந்தது போல அல்ல, இனிமேல் என் தேவனை கர்த்தர் நன்மைகளை எனக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறாரே, அதிசயங்களை செய்வாரு. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம். விசுவாசத்தோடு மலைகள் பெயர் நகர்ந்திடும். புவி நிலை மாறினால் சமுத்திரத்தின் ஜலங்கள் கொந்தளித்தார். நான் பயப்பட வேண்டியது என்ன? நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் எதுக்கு பயப்படணும்? என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை தீங்கு வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நான் பயப்பட வேண்டியது என்ன? என் கர்த்தர் என்னோடு, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறாரு.
நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். நான் பயப்பட மாட்டேன். என் தேவனாய கர்த்தரை நடத்துவாரு, என்னை அவர் பலப்படுத்துவார். சொல்லுங்க, அல்லேலூயா. என் வலப்பக்கத்தில் நிழலாய் இருக்கிறாரு, என்னை காப்பாற்றுவாரு, என் காலை தள்ளாட ஓட்டார். சொல்லுங்க, என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவர் ரா முழுவதும் என்னை பாதுகாக்க விழித்திருக்கிறாரே. நான் அதிகாலை தான் விழிச்சேன், ஆனா என் கர்த்தர் என்னை ரா முழுவதும் என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தை என் தேசத்தை என் சபையையும் பாதுகாக்க. ஓ அல்லேலூயா. Thank you Jesus Lord. எத்தனை பேர் இந்த காலை வேளையில ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுக்கிறீங்க? எத்தனை பேர் உங்க கண்களை ஏறெடுக்கிறீங்க? ஒத்தாசை வரும் பர்வதங்கள், ஒத்தாசை வரும். எவ்ரி மார்னிங் யூ மஸ்ட், எல்லா காலை வேளையிலும் நீங்கள் தினந்தோறும் எழுந்து 2 கரங்களை தூக்கி அவரை பார்த்து சொல்லணும், என் நம்பிக்கை நீதான், என் ஒத்தாசை நீதான் ஆண்டவரே. உண்மை எல்லாமே நான் யார் இடத்துல போய் இப்படி மட்டும் ஒவ்வொரு நாளும் காலையில செஞ்சிருவீங்க, நீங்க மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பாஸ்டரா இருப்பீங்க. எத்தீங்க உங்க குடும்பத்துல அணுகவே முடியாது. ஆனா நம்ம தப்பு பண்ணிடுறோம், காலையிலே வேற ஏதோ பண்ணிடுறோம். அதிகாலையில தேடுகிறோம், கண்டடைகிறான். ஒவ்வொரு நாளும் எழுந்த உடனே முழங்கால் படிட்டு 2 கையை தூக்கி ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா, நீர்தான்ப்பா என்னை நடத்தணும், நீர்தான் என் ஒத்தாசை ஒரு பர்வதம், என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்படின்னு விசுவாசத்தோட சொல்லி விசுவாசத்தை அறிக்கை பண்ணிட்டு போவீங்கன்னா எந்த தீங்கும் உங்களை அணுகாமல் கர்த்தர் பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரே, என்னை என் பிள்ளைகளை எல்லாம் உம்மிடத்துல தருகிறேன். சங்கீதக்காரனுடைய மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பைபிள்ல யாருக்கு அதிக எனிமி சத்துரு இருந்தான்னா அது தாவீதுக்கு தான். தாவீது மாதிரி எதிரி உள்ள ஒரு ஆளை வேதாகமத்துல பார்க்கவே முடியாது. வேற எல்லாருக்கும் ஒரு எதிரி இருப்பான், 2 எதிரி இருப்பான். ஆனா தாவீதுக்கு தலை முடியிலும் அதிகமான எதிரிகள், சத்துருக்கள். எப்ப எவன் சாகடிப்பானே தெரியாது. ஏன்னா ராஜா யாரையெல்லாம் அனுப்புறானே தெரியாது. வேணா நான் உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். தன்னுடைய சொந்த வீட்டுல தன் மனைவி மீகாலோடு படுத்திருந்தான். தன் சொந்த வீட்டுல தன் மனைவியோட கூட படுத்திருக்க முடியாதபடிக்கு கட்டிலோட தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அளவுக்கு எதிரி இருந்தான். ஒரு கோலியாத்த கொன்னது தப்பா? கோலியாத்த கொன்னதுல இருந்து அவனுக்கு எதிரிகள் ஸ்டார்ட் ஆறு. ஆனால தாவீதுடைய ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறேன். தாவீது எப்படி தப்புறார் தெரியுமா? தாவீது சொல்லுவார், கர்த்தர் என் பலனும் என் கோட்டையும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அல்லேலூயா. தாவீது என் பலத்தால என்ன தப்ப முடியாது, அவர் என் கோட்டை என்றார், அவர் என் அரண், அவரை நான் நம்பி இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்க. நீங்க உங்களை காப்பாத்த நினைச்சா காப்பாற்ற முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர்ட்ட கொடுத்துடணும். அல்லேலூயா. பாருங்க, தாவீது சங்கி எவ்வளவு சலித்து போகிற மட்டும் எழுதுவார். பைபிள்ல எங்கெங்கோ பாருங்களா, சங்கீதம் முழுவதும் அவர் என் பலன், அவர் என் கோட்டை, அவர் என் பலத்த துருகம், என் அடைக்கலம். இது என்ன அர்த்தம்? தாவீது தெரியுது, என்னால என்ன பாதுகாக்க முடியாது, என் ஆண்டவருக்குள்ள புகுந்துக்க வேண்டியதான். அல்லேலூயா. அவருக்கு உள்ள புகுந்துக்க வேண்டியதான், அவருக்கு உள்ள ஒளிச்சிருக்க வேண்டியதான். அதனாலதான் ஒருத்தனாலையும் தாவீதை கொல்ல முடியல. ஆமென், அல்லேலூயா. தாவீது யாருக்குள்ள புகுந்துக்கிட்டான்? கர்த்தருக்குள்ள. அல்லேலூயா.
தாவீதுக்கு பலன் ஒண்ணு இல்ல, ஏன் பலம்? தாவீதே பெரிய யுத்த வீரர், உங்களுக்கு தெரியுமா? தாவீது பெரிய யுத்த வீரர். ஆனா தாவீது சொல்லுவான், அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நான் உங்களுக்குள்ள நீங்க தான் என் பலன். சொல்லுங்க, இந்த காலை வேளையில சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் பலன். சொல்லுங்க, உன் வியாதியை மேற்கொள்ளும் ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். உன் வியாதியில முடியாம இருக்கும்போது சொல்லுங்க, எழுந்திருக்க பலன் இல்லாம வியாதி நம்மை மேற்கொள்ளும் போது நீங்க சொல்லணும், நீங்க தான்ப்பா என் பலன். என் பலனால என்னால முடியாது, என் பலனால இந்த வியாதியை ஜெயிக்க முடியாது. கர்த்தர் என் பலன் சொன்னா வியாதி பயந்து ஓடி போயிரும். அல்லேலூயா. உன்னை வியாதி மேற்கொள்ளும், நான் இல்லைன்னு சொல்லல, உன்னை பிசாசு மேற்கொள்ளுவான். இந்த காலை வேளையில பெரிய ரகசியத்தை கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. என்னை மேற்கொண்டு விடுவான், என்னால முடியாது, ஆனால் அவன் இயேசு கிறிஸ்துவால முடியும். நம்முடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு கர்த்தரால முடியும், அவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. உங்கள் பலவீனங்கள், நீங்க என் பலத்தால முடியும், என்னால முடியும்னு சொன்னீங்கன்னா முடியாது. உங்களை கர்த்தர் என் பலன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் என் பலன், அவர்தான் என் பலன், அவர்தான் என் கோட்டை, அவர் நான் நம்பி இருக்கிற தேவன். சொல்லுங்க, நான் நம்பி இருக்கிற தேவன், அவர் என் பலத்த துருகம். ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, ஆண்டவரே நன்றி. அவர் இருக்கிறபடி நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னைக்கு சொல்லிருங்க, உன் பலவீனத்தை மேற்கொள்ளுகிறப்ப, உன் பிரச்சனைகளை மேற்கொள்ள இதுதான் முடியும். இந்த அதிகாலை வேளை ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நீரே என் பலன். சொல்லுங்க, என்னால முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவால முடியும். என்னால முடியாது, என்னை பலப்படுத்துற இயேசு கிறிஸ்துவால முடியும், என் கர்த்தரால முடியும். சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவனால முடியும். என் தேவன் எனக்காய் சகலம் செய்வார். சொல்லுங்க பார்க்க. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, உம்மால கூட. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க பார்க்கலாம், எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆண்டவர் உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் ஆகும் தகப்பனே, உம்மால் ஆகும். என் கர்த்தர் என் பலனா இருக்கிறேன், என் கோட்டையா இருக்கிறேன், நான் நம்பி இருக்கிற தெய்வமா இருக்கிறேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு காலையில ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தர. உங்கள் பலன் உங்களால முடியாது, ஆனால் நீங்க ஏசப்பா மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா, ஏசு கிறிஸ்துவின் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா அவர் உங்களை காப்பாற்றுவார், அவர் உங்களை காப்பாற்றுவார். ஏசு கிறிஸ்துவின் மேல நீங்க ஒரு நம்பிக்கை வச்சீங்கன்னா இன்னைக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை காப்பாற்றுவார். இந்த கால அவரை பார்த்து சொல்லுங்க, நீரே என் பலன் ஆண்டவரே, என் பலவீனத்தை மேற்கொள்ளும் பலன் நீர் தான். இன்னைக்கு சில வியாதிகள் இந்த அதிகாலை வேளையில உன்னை விட்டு மறைய போகிறது. சொல்லுங்க, யாரெல்லாம் சொல்லுங்க, என் பலன் கர்த்தர் என் பலனா இருக்கிறாரு, நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் விழுந்து போக மாட்டேன். ஆமென். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, பிசாசு உங்களை மேற்கொள்ள பார்ப்பான், சூழ்நிலைகள் உங்களை மேற்கொள்ள பார்க்கும், உங்க தலைக்கு மேல மேற்கொள்ள பார்க்கும். நீங்க சொல்லுங்க, என்ன மேற்கொள்ள முடியாது, கர்த்தர் என் பலனா இருக்கிறார். ஆமென். அவர் என் கோட்டையா இருக்கிறார், அவர் என் தேவனா இருக்கிறார், நான் அவரை நம்பி இருக்கிறேன். எத்தனை பேர் அறிக்கை பண்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க, அவர் என் பலன், அவர் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன், நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் என்னோடு கூட இருக்கிறாரு, அவர் என்னை வழி நடத்துவாரு. ஆமென். அவர் என்னை பலப்படுத்துவாரு, என் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வாரு, என் பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்வாரு, என் தேவைகளை அவர் பார்த்து கொள்வாரு, என் சூழ்நிலைகளை அவர் பார்த்து கொள்வார், என் பலவீனத்தை அவர் பார்த்து கொள்வார், என் பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வார். என்னால முடியலை என்று சொல்லும் போது என் கர்த்தர் எனக்காய் கிரியை செய்வாரு, என் கர்த்தர் எனக்காய் கிரியை செய்வார். சொல்லுங்க, என் கர்த்தர் எனக்காய் கிரியை செய்வார். என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். இந்த காலை வேளை சொல்லுங்க, என் பிள்ளைகளை அவர் பார்த்து கொள்வார். என்னால முடியாதுதான், எல்லாரும் ஒத்துக்கொள்ளுங்க, என்னால முடியாது, ஆனால் என்னை பலப்படுத்துகிற, சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கரங்களை தட்டி அந்த பரலோக தகப்பன் நன்றி சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற
இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர், உன்னை பலப்படுத்துகிறவர். இந்த ஒரு காரியத்தை உங்க வாழ்க்கையில கொண்டிருந்தீங்கன்னா, தாவீது இப்படி சொல்லி சொல்லியே வாழ்ந்துட்டான்பா. இந்த ஜபத்தை பண்ணி பண்ணி யாரெல்லாம் இந்த ஜபத்தை நீங்க சொல்லுவீங்களோ வாழ்க்கையில வெற்றி வரும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் குடும்பத்துல எவ்வளவு மோசமான நிலையா இருந்தாலும் அவைகள் பிசாசு கொண்டு வந்திருக்கிறது, அவைகள் பிசாசின் தந்திரங்கள், அவைகளை உங்களுடைய விசுவாச வார்த்தை மேற்கொள்ளும். அல்லேலூயா. ஜபிக்க முடியாத சூழ்நிலைகள், பலவீனமான சூழ்நிலைகளை மேற்கொள்ள ஆமே நீங்க சொல்லணும், என்னால முடியாது, என்னை பலப்படுத்துற இயேசுவினால முடியும். ஆமே. விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க. இதெல்லாம் கர்த்தர் கற்றுத்தர பாடங்க. காலையில எழுந்து ஜபிக்கணும் அப்படின்னு 4 மணிக்கே எழுந்து ஜபிக்கணும் பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப விளைவினும். நேத்தையில இருந்து எழுந்திருக்கவே முடியல. என்னடா இது இப்படி இருக்குது. அதே நைட்டும் அப்படிதான் ஜபிக்க முடியல, விளைவினும். இந்த காலையில நான் ஒண்ணு முடிவு பண்ணேன், என்னதான் பலவீனமானாலும் பரவாயில்ல, நம்ம ஒண்ணு எழுந்துதான் பார்ப்போம். பலவீனத்துல படுத்திருக்கும் போது பாருங்க, நமக்குள்ள பிசாசு சொல்லுவான், நீ பலவீனமா இருக்க, நீ எப்படி எழுந்து ஜபிக்க முடியும், நீ எழுந்தாலும் ஜபிக்க முடியாது, நீ எழுந்தாலும் உனக்கு ஜபம் கேட்கப்படாது. சரி, என்னதான் அவட்ட பாத்துடலாம் அப்படின்னு எழுந்து உட்கார்ந்து ஆண்டோடைய சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டரை பார்த்து, உண்மையா சொல்லி என்னால ஜெபிக்க முடியலப்பா, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குதுப்பா, முழங்கால் போடவே முடியல ஆண்டவரே அப்படின்னு சொன்னதான் உண்டு. ஆவியானவர் மிகப்பெரிய ஒரு விசுவாசத்தை மனசுக்குள்ள கொடுத்தார். அல்லேலூயா. நீ பிசாசு சொல்றத கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்காத, விசுவாசத்தை அறிக்கை பண்ணு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஆலோசனை, பிசாசு சொல்லுவோம் உன்னை பார்த்து, உன்னால முடியாது, உனக்கு இந்த ஜெபிக்க முடியாது, நீ ஜெயிக்க மாட்ட, நீ அவ்வளவுதான். ஆனா அதை கேட்காதீங்க. அதை என்ன செய்யக்கூடாது, நம்ம நீங்க எழுந்து உட்கார்ந்துடணும். ஆமே. ஜபிக்க ஆரம்பிச்சிடணும். நான் சொல்றேன், நல்ல பலனுள்ள நாட்களை ஜபிக்கிறதை பார்க்கணும். பலவீனமான நாட்களில நீ ஜபிக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பலவீன நாட்களில ஜபிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. பலவீனமா இருக்கிற பரவாயில்ல, ஏதோ நான் ஏசப்பட்ட பேச போறேன், என் அப்பாட்ட தானே நான் உட்கார்ந்து கூட பேச போறேன் அப்படி தொடங்குங்க. அன்னைக்குதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஏன் உங்களை ஜெபிக்க விடுறது இல்ல தெரியுமா? என்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அன்றைக்கு அவன் அலாட்டாய் உங்களை தூங்க வச்சிருவான். நீ எழுந்துராத, அவர் ஒன்னு ஆசீர்வச்சிருவாரு, உனக்கு அவர் நன்மை செஞ்சிருவாரு அப்படின்னு. இந்த நாளில் உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், அப்படி அல்ல. நீங்கள் அந்த நாள் ஜெபிக்க வேண்டும், அப்போதான் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கத்து தருவாரு. ஆமா, இந்த நாள் உங்களை ஆசீர்வதிக்கிற நாள். நிறைய பேர் உங்கள் இருதயத்துல சோர்ந்து போய் இருக்கிறீர்கள் என்பதை ஆவியானவர் அறிகிறார். குடும்ப சூழ்நிலைகளினாலே, பிள்ளைகளுடைய காரியங்களினாலே, பல்வேறு ஒரு நம்பிக்கை இழந்தவர்களாய் இருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். என் தேவன் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். அல்லேலூயா. எது முடிந்து போனாலும், எது இழந்து போனாலும், எது நடக்காத இருந்தாலும் கர்த்தர் சொல்ல, நீ விசுவாசித்தா அதுல தேவ மகிமை விளங்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை தூக்கி சொல்லு, நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், இது நடக்கும்னு விசுவாசிக்கிறேன், நம்புறேன். அவிசுவாசங்களை அப்புறப்படுத்துங்க. அடிக்கடி பிசாசானவன் நம்முடைய இருதயத்துல அவிசுவாசங்களை கொண்டு வந்து விடுகிறான். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல என் அவிசுவாசம் விலகட்டும். சொல்லுங்க, என் அவிசுவாசம் என்னை விட்டு விலகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவிசுவாசம் என்னை விட்டு விலகட்டும். கர்த்தரை விசுவாசத்தால் நிரப்புவாராக, நிரப்புவாராக, நிரப்புவாராக. இந்த ஜெபத்தோட கூட காணப்படுவோம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வோம். நன்றியா.
கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவன் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கணித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் கணித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தருடன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தருடன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை
அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது திடன் கொள்கின்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது திடன் கொள்கின்றாரே. கர்த்தரின் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் கலங்கி நின்ற போது என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றார். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே, நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. கர்த்தரின் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகே, நான் உன்னை என்று கைவிடேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது நான் என்றாரே. நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே, நான் மனம் கலந்த போது திடன் கொள்கின்றாரே. கர்த்தரின் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. கர்த்தரின் அருகில் நான் உனக்காயாவும் செய்வேன், தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே. என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது, தேவன் என்னை ஆசீர்வதித்தால் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், அதை பார்க்கும். Thank you, Jesus. Thank you, Lord. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த காலை வேளை சொல்றீங்க? எல்லாரும் முழங்கால் படிட்டு அந்த பரலோக தகவலை நோக்கி மாற்று. என் தேவனால் நான் உயர்வேன், என் தேவனால் நான் பெருகுவேன். ஆமே, உங்க விசுவாசம் தான். ஆமேன். எதை விசுவாசிக்கிறீர்களோ
அதுதான் உங்க வாழ்க்கையா இருக்க போகுது. ஆமே. கஷ்டம், கவலை, கண்ணீர், துக்கம், அவ்வளவுதான், அப்படிதான், இப்படிதானா, அப்படிதான் இல்ல. இன்னைக்கு வேணா நான் இப்படி இருக்கலாம், ஆனா என் தேவனை நோக்கி நான் பார்க்கிறபடினாலே என் தேவனால் நான் உயர்வேன். ஆமே. என் தேவனால் நான் பெருகுவேன். சமாதானம் உண்டாகும். சொல்லுங்க, சமாதானம் உண்டாகும், சந்தோஷம் உண்டாகும், வியாதிகள் எல்லாம் மறையும். என் தேவன் என்னை மிகவும் நேசிக்கிறார். அவர் எனக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். பிசாசு சொல்லுகிற பொய்களை நான் நம்ப மாட்டேன். பிசாசு சொல்லுகிற பொய்களை நான் நம்ப மாட்டேன். அவன் சொல்லுவான், உனக்கு ஒண்ணு நடக்காது, உனக்கு ஒண்ணு. நீ சொல்லாத. அவன் ஏதேன் தோட்டத்துல தொடங்கின பொய் இன்றைக்கு வரைக்கும் சொல்லி இந்த உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். பொய்களை நம்பாதிருங்க. இயேசு கிறிஸ்து வசனத்தை நம்புங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் வசனத்தை நம்புகிறேன், நான் வார்த்தையை நம்புகிறேன். என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் வாக்கு தத்துவத்தில் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்கு தத்துவத்தை தந்தார், அதை நிறைவேற்றுவார். எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சபைக்கும் சொன்ன வாக்கு தத்தங்களை எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றுவார். அதற்காக அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி நன்றி சொல்லு. எனக்கு சொல்லுங்க, எனக்கு அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை, எனக்கு சொன்ன வார்த்தைகளை நாமே நம்புறேன். சொல்லுங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன், அது எனக்கு நடக்கும். சொல்லுங்க, நடக்கும், என் வாழ்க்கையில நடக்கும். என் கர்த்தர் எனக்கு அதை செய்வார். என் தேவன் எனக்கு அந்த அற்புதத்தை செய்வார் நம்புறேன். என் தேவனாய் கர்த்தர் அற்புதங்களை என் வாழ்க்கையில செய்கிறவராய் இருக்கிறார், அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அவர் சொன்ன வாக்கு தத்துவம் நிறைவேறும். வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன். வசனத்தை பிடிச்சு கொள்ளுங்க. வசனத்தை சார்ந்து நெல்லுங்க. வசனத்தை அறிக்கை பண்ணுங்க. நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்னைக்கு சங்கீதக்காரனுடைய ரகசியத்தை குறித்து ஆவியான வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். முதலாவது ரகசியம், அவர் என் பெலன், அவர் என் கோட்டை, அவர் என் அடைக்கலம், அவர் என் தஞ்சமானவர், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அல்லேலூயா. இப்படி செய்கிறவனை சாகடிக்க யாராலே முடியாது. அல்லேலூயா. பிசாசு எத்தனை வலவிரிச்சாலும், எத்தனை சத்துருக்கள் எழுப்பினாலும், எத்தனை வியாதிகளை கொண்டு வந்தாலும் அவன் வாழ்வான். அல்லேலூயா. ஏன்னா அவன் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறான். சொல்லுங்க, நானும் என் குடும்பமும் என் பிள்ளைகளும் கர்த்தருக்குள் மறைந்திருக்கிறோம். சொல்லுங்க, மறைந்திருக்கிறோம். எங்களுக்கு நஷ்டங்களை ஏற்படுத்த பிசாசால முடியாது. இன்னைக்கு நீங்க சொல்லணும், நாள் முழுவதும் சொல்லணும், ஆமென், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்னை பலப்படுத்துவார். ஆமென். அவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் கேடகமா இருக்கிறார். அவர் என் கேடகம்னா அவரை தாண்டி எனக்கு எதுவும் வரவே முடியாது. சொல்லுங்க, அவரை தாண்டி என் குடும்பத்துக்குள்ள எந்த பிசாசு வர முடியாது, எந்த ஆபத்தும் வர முடியாது, எந்த தீமைகளும் வர முடியாது. என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அறிக்கை பண்ணுகிறதா நடக்கும். சத்ரு ஆமென் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை. இன்னைக்கு வாலிபர்களுக்கு அநேக மரணங்களை, தற்கொலைகளை, விபத்துகளை ஏற்படுத்த வேண்டும் என்று பிசாசு நினைக்கிறான். அதனால ஜெபிக்கணும், இயேசுவின் நாமத்துல வாலிபர்களை ஆமென் மரணத்திற்கு நேராய் கொண்டு போகிற, தற்கொலைகளை செய்ய தூண்டுகிற பொல்லாத சத்ருவை எல்லாரும் கடிந்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்துல எங்கள் குடும்பங்களை விட்டு, எங்கள் பிள்ளைகளை விட்டு வெளியே போய் கட்டளை கொடுக்கிறோம். ஆமென். மரணங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று போராடுகிற பொல்லாத சத்ருடைய வல்லமைகள் என் தேசத்தை விட்டு வெளியேறு, என் பிள்ளைகளை விட்டு வெளியேறு. இந்த காலை வேளை ஜெபிக்கிறேன், என் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, என் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். சொல்லுங்க, ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன், இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். விசேஷமா இந்த எக்ஸாம் டேஸ்ல, இந்த ரிசல்ட் வருகிற நாட்களில வாலிப பிள்ளைகளை எப்படி ஆகிலும் ஆமென் தற்கொலைகளை செய்ய தூண்டுகிற பொல்லாத பிசாசின வல்லமைகள் செயலற்று போவதாக, செயலிழந்து போவதாக, அவருடைய திட்டங்கள் வாய்க்காமல் போவதாக, அவருடைய திட்டங்கள் பலிக்காமல் போவதாக. எங்கள் தேசத்திலே மரணங்களை ஏற்படுத்த விட மாட்டோம். ஆன்லைன்ல எங்களோடு பார்க்கிறவங்க, நீங்க இருக்கிற தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்க தான் இன்னைக்கு ஜெபிக்கணும். உங்க ஜெபத்தை கேட்பார். தற்கொலை நாவிகள், விபத்துகளை ஏற்படுத்துகிற
விசேஷமா வாகன யாத்திரையில விபத்துகள் மூலம் மரணங்களை ஏற்படுத்துகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் என் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும். விசேஷம் வாலிபருடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சத்துடைய திட்டங்கள் இன்னைக்கு உடைக்கப்படட்டும். சொல்லுங்க, திட்டங்கள் உடைக்கப்படும். அவைகள் ஒன்றுமில்லாமல் போகட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு கேடகமாயிருங்க, கோட்டையாயிருங்க. தூதர்களை கொண்டு பாதுகாத்துருங்க ஆண்டவரே. கரங்களை ஏந்தி கொண்டு போங்கப்பா. போக்கை வரத்தையும் பாதுகாப்பார். ஆமென். பாத்தீங்களா, இன்னைக்கு ஆரம்ப பாடலில் இருந்து எத்தீங்கும் என்னை அணுகாது. சொல்லுங்க, எத்தீங்கும் என்னை அணுகாது, என் ஆத்துமாவை பாதுகாக்கிற தேவன். அல்லேலூயா. அவன் சொல்ற பாருங்களா, ஆமென். ஒரு கோல் தடி என்னை தேற்றும், அவரின் ஆத்துமாவை தேற்றி ஆமென் நீதியின் பாதையில் என்னை நடத்துவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சொல்லுங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஆமென். நான் எங்க இருள நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, என் தேவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். இருளிலே அவர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் நான் பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன். அவர் என்னை பாதுகாப்பார். அவர் என் மேய்ப்பராக இருக்கிறார். சொல்லுங்க, இன்னைக்கு முழுவதும் அவர் என்னை மேய்ப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இந்த வசனங்களை எல்லாம் விசுவாசத்தோடு சொல்லணும். ஆமென். இதெல்லாம் சும்மா ஏதோ வசனமா சொல்லக்கூடாது, அப்படி உணர்ந்து வரணும் ஒவ்வொரு வார்த்தையும். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பு. நாயா தாழ்ச்சி அடைய போறேன், நாயா கண்ணீரோட இருக்க போறேன். கர்த்தரின் மேய்ப்பு என் தேவைகளை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ஆமென். என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீரண்டை. என் சத்துருக்கள் மத்தியில எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணுவார். சொல்லுங்க, ஆமென். என் சத்துருக்கள் மத்திய என் தலை வெட்கப்பட விட மாட்டாரு. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுங்க, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துகிற கர்த்தர் இருக்கிறாரு. நான் ஏன் வெட்கப்பட்டு போகணும்? ஓ நோ நோ நோ, என் கர்த்தர் என்னோட கூட இருக்கிறாரு. நான் வெட்கப்பட்டு என் தலையை, சொல்லுங்க, என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். என் பாத்திரம் நிரம்பி வழியும். எத்தனை விசுவாசிக்க கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம், என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி நிரம்பி, என் பாத்திரம் நிரம்பி வழியும். இது என் விசுவாச அறிக்கை. ஆமென். ஒவ்வொரு வசனத்தையும் இப்படி உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா பிசாசு உங்க பக்கத்துல நிக்கவே முடியாது. அல்லேலூயா. ஒவ்வொரு வசனத்தை இப்படி உபயோகப்படுத்துங்க. ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிச்சன்ல நிக்கும் போது இப்படி பேசுங்க, வசனங்களை சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. ஆமென். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் சொல்லுங்க, ஆமென், ஜீவனுள்ள நாள் நன்மை கிருபையும் என்னை தொடர். ஆமென். எத்தனை சொல்றீங்க? அல்லேலூயா. ஜீவனுள்ள நான் உயிரோடு இருக்க நாளெல்லாம் என்ன பிசாசு தொடராது, என்ன பார்வம் தொடர மாட்டான். நன்மையும் கிருபையும், சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை, என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும், நன்மையும் கிருபை. வியாதி என்னை தொடாது, வியாதி என்னை தொடராது. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். எத்தனை பேர் சொல்றீங்க, நன்மை கிருபை என்னை தொடரும்? சொல்லுங்க, காலை வேளையில அறிக்கை பண்ணுங்க விசுவாசத்தை. ஆமென். என்ன வரட்டும் பார்த்து கொள்ளலாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படே, தேவரி என்னோடு கூட இருக்கிறேன், உமது கோல் உமது தடியும் என்னை தேற்றும். நான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பேன். ஆமென். அல்லேலூயா. நான் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம். ஆமென். எத்தனை சொல்றீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. நீர்க்கால் ஓரப்பட நடப்பட்ட மரம். ஆமென். அல்லேலூயா. தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரம் நான். சொல்லுங்க, இலையுதிராது இருக்கிற மரம்.
விசுவாசத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஆமா, இப்படிப்பட்ட ஜெபம் செய்கிறவன பிசாசு பக்கத்துல கூட வர முடியாது. ஆமென். அவன் அவிசுவாசத்தை ஏற்படுத்தவே முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இம்மட்டு நேரம் நம்முடைய ஜெபத்தை ஆராதனை கத்து நடத்த நம்முடைய கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நன்றி, நன்றி ஆண்டவரே. கர்த்தர் நடத்து. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. காலை வேளையிலும் நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற காரியங்களை இந்த ஆராதனையில உங்களுக்கு சொல்லி கொடுத்து உங்களுக்கு பிராக்டிஸ் பண்ண வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இதை கேட்டுட்டு நீங்க அப்படியே விட்டுடுவீங்கன்னா வந்த ஆசீர்வாதம். பிசாசு ஒன்ன தொடவே முடியாது, உன் குடும்பங்களை தொடவே முடியாது, உன் பிள்ளைகளை தொடவே முடியாத ஒரு பலத்த கோட்டைக்குள்ள இப்ப வந்திருக்கோம். அல்லேலூயா. நம்மளை சுத்திலும் வசனத்தை அடிக்கிறணும். ஆமென். அல்லேலூயா. வசனம் எப்ப பவர்ஃபுல் தெரியுமா? செவத்துல இருக்கிறதுனால பவர்ஃபுல் கிடையாது, பைபிள்ல இருக்கிறதுனால பவர்ஃபுல் கிடையாது. வசனம் உயிர் கொடுக்கணும். வசனத்தை என்ன கொடுக்கணும்? எப்படி உயிர் கொடுக்கிறது? எழுத்துல இருக்கிறதுல அல்ல, அத உங்களுக்குள்ள இருந்து வாயில உங்க உயிரான வார்த்தைகள் அந்த வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. வசனத்தை உயிரோட சொல்லணும். சிலவங்க வசனத்தை படிப்பாங்க, அதுல உயிரே இருக்காது. எப்படி இருக்காது? உயிர் இருக்காது. சிலர் சொல்லுவாங்கல்ல, சிலர் சிலரை பார்த்து அவங்கள நேசிக்கிறேன், அவன் சொல்லும் போதே தெரியும் அது நேசிக்கலன்னு. அது யாரோ சொல்லி கொடுத்து சொல்றது. பாத்துறீங்களா? ஒரு ஆள் சொல்ற அந்த இதுலயே தெரிஞ்சிடும், உண்மையா இவன் தான் சொல்றானா, உண்மையா இவன் தான் பேசுறானா. அது மாதிரி பைபிள் படிக்கும் போதே தெரியும். நம்ம அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தும் போதே பிசாசுக்கு தெரியும், இவனுக்குள்ள பவர் இல்லை, இவனுக்கு என்ன இல்லை, பவர் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பிசாசு கூட வசனம் பேசுமா பேசாதான். ஒரு முறை எங்க சர்ச்சில் ஒரு பிசாசு பிடிச்சவங்கள கொண்டு வந்திருந்தேன். அப்போ அப்போ ஊழியக்காரனான டைம். அப்போ நாங்க நினைச்சோம், இந்த பிசாசு என்ன பண்றோம் பாரு. இப்போ அந்த பைபிள் எடுத்துட்டு வா, அந்த பைபிள் எடுத்து வந்தாச்சு. 91வது சங்கீதத்தை படி. உடனே நாங்க நினைச்சோம், பாரு ஒண்ணு என்ன பண்ணும், அது அழகா உட்காந்து ஒன்னது மறையில் இருக்கிறது சர்வல. எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா போச்சு. பிசாசம் தான் பைபிள் படிக்கும், பிசாசம் தான் வசனம் பேசும். எங்க எவிடன்ஸ் இருக்கா சொல்லுங்க பாப்போம். அது என்ன அழகா பேசுது. நீ இங்க இருந்து தாழ குதியும், தூதர்களுமே கரங்களை ஏந்தி கொண்டு போவாருங்களே. என்ன அழகா வசனம் பேசுது பாருங்க. அப்ப பிசாசு உங்களை விட வசனம் தெரியும். உங்களுக்கு எத்தனை வருஷமா பைபிள் தெரியும்? சொல்லுங்க, எத்தனை வருஷமா? உங்களுக்கு எத்தனை வருஷம்? உங்களுக்கு எத்தனை வயசு சொல்ல முடியாது. நம்ம என்னைக்கு ரசிக்கப்பட்டமோ படிச்சோமோ அப்பதான் நமக்கு தெரியும். பிசாசுக்கு 6000 வருஷமா தெரியும். எத்தனை வருஷமா? 6000 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் எத்தனை வருஷம் அங்க இருந்தான்னு தெரியல. அப்ப சொல்லுங்க, எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கு அதிகம்? நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பிசாசுட்ட போய் நிக்க முடியாது, நம்ம பலம் எல்லாம் பிசாசுட்ட போய் நிக்க முடியாது. ஆனால் எவன் ஒருத்தன் ஆண்டோடைய வசனங்களை உயிர் பெற செய்கிறானோ, உங்களுக்குள்ள இந்த ஒரு வசனம் வருதா, உயிரோட வரணும் வெளியே. இல்லையா? ஆமா, சில பிள்ளைகள்ட்ட எல்லாம் சொல்ல சொன்னா அப்படியே, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, செத்தவனை கையில வெத்தலை கொடுத்த மாதிரி. அது கொடுப்பாங்களா கொடுக்கலையான்னு தெரியல. அவன் கை நிக்குமா? அது கீழே தான் விழும். பிடிச்சி எவ்வளவுதான் மடக்கி வச்சாலும் அது என்ன செய்யும்? சில வசனம் சொல்றது இப்படிதான், பாஸ்டர் பிடிச்சி பிடிச்சி மடக்கி மடக்கி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, உடனே அவங்களும் ஒரு பிரயோஜனம் இல்லை. பாஸ்டர் ஒண்ணு சொல்லு, நீங்க அதை விட மிச்சமா சொல்லணும். அல்லேலூயா. பலமா சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. அவர் மேய்ப்பரா இருக்கிறாருன்னா அடுத்த நிமிஷம் ஆண்டவர் பக்கத்துல நிக்கணும், அவ்வளவு பலமா சொல்லணும். அல்லேலூயா. ஆமென். சொல்லணுமா வேணாமா? அவரின் கோட்டைன்னா அப்படியே கோட்டை உடனே வந்துடணும். சொல்றது அடுத்த நிமிஷம் நடக்கணுமா வேணாமா? அல்லேலூயா.
விசுவாசம் உடையவர்களா ஜெபங்களில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட தெரியுமா? அவர் வானம் உண்டாவதுன்னா அடுத்த செகண்ட் நீங்கள் சொல்ல சொல்ல நடக்கணும். ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்துல நடக்க ஆரம்பிக்கணும். ஆமே. இன்னைக்கு ஆவியானவர் சொன்ன மாதிரி தாவீது எப்படி தப்பிச்சு பழச்சானா இப்படிதான் தப்பி பழச்சான். தாவீது ஒரு இடத்துல சங்கீதத்தில் எழுதுறார், என்னுடைய ஜீவனை என் கையில வச்சிருக்கிறான். எங்க வச்சிருக்கிறா? இந்த விளையாட்டு போட்டியில இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு பலூன் கொடுத்துருப்பாங்க. ஆளாளு கையில ஒரு பலூனை கொடுத்துட்டு சுத்தி விட்டுருப்பாங்க. பலூன் உடைக்கிறது. அடுத்தவங்க பலூனை என்ன செய்யணும்? அந்த பிள்ளைங்க கஷ்டப்படுற பார்த்தீங்களா? இந்த பலூனையும் பாதுகாக்கணும், அவன் பலூனையும் உடைக்கணும். இத மாதிரி தாவீதுக்கு ஜீவன் பலூன் மாதிரி ஆயிடுச்சான். எவன் உடைச்சு போடுவான்னே தெரியாது, கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. இத கவனிச்சு பார்த்தா சில பிள்ளைங்க அவங்க பலூனை பாதுகாக்க நேரம் இருக்காது, அடுத்தவன் பலூன் அது ஓடும் கொண்டு. அத மாதிரி தாவீதுக்கு ஜீவன் இங்க இல்லையா, எங்க இருக்கான்? கையில வச்சுட்டு இப்படியே ஓடுறான். சவுல் துரத்துறான், பாக்குறவன் எல்லாம் துரத்துறான். ஆனா ஒரு காலம் வந்த போது அவன் ஜீவனை உள்ள வச்சு அவன் நிம்மதியா இருந்தான். அல்லேலூயா. காரணம் என்னன்னா, கர்த்தரின் பலன் என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர் என் பலத்த துருகம் அடைக்கலம். ஓ, எங்க பார்த்தாலும் எழுதி வச்சிருக்கிறாரு. நீங்களும் இன்னையில இருந்து இப்படித்தான் பேசணும். அல்லேலூயா. ஆமா, பலவீனம் ரொம்ப மேற்கொள்ளும் போது நம்ம யோசிப்போம், ஓ நம்மளும் இப்படி அவ்வளவுதானோ, அங்க ஒருத்தி அப்படி ஆயிடுச்சு, நம்மளுக்கும் அப்படி ஆயிடுமோ. நம்ம என்ன அப்படிதான், இவ்வளவு போல கட்டி எங்கேயாவது வந்தா போதும், இப்ப நமக்கு இது ஒரு பெரிய பலவீனம். அதா இருக்குமோ, இதா இருக்குமோ, அதுதான் போல பிசாசு வந்து உடனே ஆமா ஆமா அதுதான் நீங்க போலன்னு யோசிச்சாலே அவன் வந்துருவான், அப்படியே உட்கார வச்சிருவான் உங்களை. இல்லாததை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் சொன்ன மாதிரி இவன் இல்லாததை இருக்கிறதா ஆக்கி விட்டுருவான். நம்ம என்ன பலவீனங்கள் உங்களை மேற்கொள்ளும் போதும் சொல்லுங்க, கர்த்தரின் பலன். அல்லேலூயா. உங்களால முடியாத போது கர்த்தரின் பலன். ஆமே. உங்களால ஜெபிக்க முடியாத போது, பல வேளையில பிசாசு நம்ம ஜெபத்தை எப்படி தடை பண்றான் தெரியுமா? உன்னால ஜெபிக்க முடியாது, நீ இப்ப எழுந்து என்னத்துக்கு, நீ தான் பலவீனமா இருக்க, நீ தூங்கு. கேட்க கூடாது, எழுந்து உட்கார்ந்துடணும். சரி ஒண்ணுமே இல்லை, நான் சும்மா தான் உட்கார போறேன், தொடங்கணும் ஜெபத்தை. அப்படி தொடங்கி பாருங்க, வேற லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ஆமா, இன்றைய காலையில கூட எனக்கு நடந்துச்சு, முடியவே இல்லை, எழுந்து உட்கார்ந்து பிசாசு ஒரு இடத்துல சொல்றான். பிசாசு எப்பவும் பேசுவான் தான் நம்ம கிட்ட. ஆண்டவர் பேசுறதை விட யார் அதிகமா பேசுவா? ஆண்டவரோட அதிக அக்கறை யாருக்கு? நம்ம மேல. ஆமா, ஆண்டவர் கூட பேசும், ஆண்டவரே என்னோடு பேசும் ஆண்டவரே. அவர் எப்பமாச்சுதான் பேசுவார். ஆனா ஒருத்தன் 24 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பான். உன்னால முடியாது, நீ அவ்வளவுதான், ஜெபிக்க முடியாது, நீ எல்லாம் ஏன் தான் இருக்க, நீ ஒண்ணும் முடியாது, பேசிக்கிட்டே இருப்பான். அவனை துரத்தி விடணும். அவன் என்ன செய்யணும்? வசனத்தால் துரத்தணும். இயேசு கிறிஸ்து எப்படி துரத்தினாரு? ஆமா, நீங்க அதுக்கேற்ற வசனங்களை படிச்சு வச்சுக்கணும். படிச்சு வச்சுட்டு, அவரின் பலன், பலவீனம் வருதா, அவரின் பலன், அவரின் கோட்டை, நான் அவரை நம்பி இருக்கிறேன். அல்லேலூயா. கடன் பிரச்சனையா, அதுக்குள்ள வசனம். ஒண்ணுக்கும் என்ன செய்யணும்? நம்ம அதுக்குள்ள வசனங்களை சொல்லி அவனை ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. இப்ப நான் பார்த்து கொண்டிருக்கிறதே என்னதான்? வெளிப்படுத்தல விசேஷத்துல ஜெயிக்கிறது. என்னது? ஜெயிக்கிறது. இப்ப ஜெயிக்கிறதுன்னு சொல்றீங்க, எப்படிதான் அவனை ஜெயிக்கிறது? இதான் இப்ப கொஸ்டின். ஜெயங்கொள்ளுறனுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் எல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? இப்ப எப்படி ஜெயிக்கிறதுன்னு தான் தெரியல. முதலாவது நான் சொல்லுகிறேன், வசனத்தை கொண்டு ஜெயிக்க வேண்டும். எதை கொண்டு ஜெயிக்க வேண்டும்? வசனத்தை. இன்னைக்கு எப்படி ஜெயிக்க வேண்டும், இதுதான் இன்னைக்குள்ள ஹெட்டிங். எப்படி ஜெயிப்பது. நம்ம 2 நாட்கள் 3 நாட்களா ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும். என்னெல்லாம் கிடைக்கும் பார்த்தோம்? முதலாவது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? ஜீவவிருட்சத்தின் கனி. இரண்டாவது 2ஆம் மரணத்தில் செயல்படுவது. 3வது மறைவான மன்னா.
புதிய நாமத்தை கொடுப்பார். ஆமா, இது இருக்கும்போது இப்போ ஒரு கொஸ்டின், எப்படி ஜெயிக்கிறது? முதலாவது வசனத்தை பயன்படுத்தி ஜெயுங்கள். அவனு இயேசு கிறிஸ்துவனிடத்தில் நாம் கற்றுக்கொள்வது என்ன சொல்லுங்க? வசனத்தை பயன்படுத்தணும். வசனத்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். நாள் முழுவதும் அது உங்களுடைய பயன்பாட்டில் இருக்கணும். நாள் முழுவதும் வசனத்தை பேசணும். முதலாவது நான் இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன். என் கர்த்தரின் பலன், என் கோட்டை, சங்கீதத்தை எல்லாம் முடிஞ்ச காலை வேளைகள் எல்லாம் சங்கீதத்தை நல்லா வாசிக்கணும். சங்கீதம் ரொம்ப உபயோகமா இருக்கும் உங்களுக்கு. காலை வேளையில எடுத்த உடனே நீங்க சங்கீதத்தை வாசிக்கணும். அதுல உள்ள ஒரு வசனம் கர்த்தரின் பலன் அப்படின்னு வந்துட்டாங்களா பாருங்க. ஸ்தோத்திரம். எப்படி நீங்க உங்களுக்கு வேணா ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஸ்தோத்திரம். 43வது சங்கீதம் எடுங்க. 43வது. 46வது சங்கீதம். 46வது சங்கீதம் பாருங்க. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூல துணைமானவர் அப்படின்னு வாசிச்சுட்டு விட கூடாது. இந்த வசனத்தை எப்படி நாம் பயன்படுத்தலாம்? இதை வாசிச்சோம் நாங்க நிக்கணும், நின்று யோசிக்கணும். ஏதோ ஓகே சூப்பரா இருக்கு அப்படி விடக்கூடாது. தேவன் எனக்கு, அதை யாருக்கு பயன்படுத்தணும்? வசனம் தாவீது எழுதி வச்சிருக்காருன்னு வாசிச்சுட்டு போறதுல, பைபிளை வாசிக்கும் போது எல்லாம் தாவீதுக்கு நடந்து ஆபிரகாம் நடந்துன்னு சொல்லிட்டு போறதுக்கு இல்ல. பைபிள் எனக்கு நடக்கும் என்பதற்காக பைபிள். அல்லேலூயா. எதற்காக நீங்கள் பைபிளை வாசிக்கணும்? பைபிள் இஸ் நாட் எ கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். நீங்க ஒரு கதை புத்தகத்தை வாசிப்பது போல பைபிளை வாசிப்பதற்கு அல்ல. ஏன் நீங்க ஆபிரகாம் ஸ்டோரி படிக்கணும்? ஏன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படிக்கணும்? தாவீதுடைய வாழ்க்கையை படிக்கணும்? அதை படிச்சு உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? ஓ எனக்கு தெரியும் அப்படி சொல்றதுக்கா? உங்களுக்கு தெரிந்து என்னத்துக்குன்னு கேக்குறேன். உலகத்தானுக்கு தான் 1000 கதை தெரியும். வானவியலை படிக்கிறவன் அவனுக்கு நட்சத்திரங்களை பற்றி தெரியும், ராக்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும். என்ன பிரயோஜனம்? அதே மாதிரியே ஒரு ஹிஸ்டரி புக்கா, ஹிஸ்டரியை படிச்சு வச்சுட்டு எனக்கு தெரியும்னு சொன்னா போதுமா? நிறைய பேர் இப்படிதான் சொல்றீங்க. அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. பைபிள் படிக்கும்போது இப்படி ஒண்ணு இருக்கா? எதுக்கு? எனக்கு. உடனே என்ன சொல்லணும்? எனக்கு. ஆபிரகாம் விசுவாசித்தான், தேவனை விசுவாசித்தான், தேவன் அதை நீதியாக. அப்ப நான் என்ன செய்யணும்? நானும் தேவனை விசுவாசிக்கணும், தேவன் எனக்கு அதை. அவ்வளவுதான். எதை வாசிச்சாலும் எனக்கு எடுக்கணும். இன்னொரு இடத்துல கொலை செய்யாதிருப்பாயா, அது எனக்கு தான். நம்ம நன்மையெல்லாம் எடுத்துருவோம், வாக்குத்தத்தை எடுப்போம். இன்னொன்னு, இருதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அது யாருக்கும்? எனக்கு இல்லை. என் இருதயத்திலும் அப்ளை. இந்த பைபிள்ன்றது எப்படி தெரியுமா? அது ஒரு டேப்லெட் மாதிரி. உங்களுக்கு சொல்லணும், டேப்லெட்டை இங்க வச்சுட்டு பார்த்து உட்கார்ந்து இருக்கிறதுனால சுகம் கிடைக்குமா? எடுத்து உள்ள போட்டுறணும். என்ன செஞ்சிடணும்? இது ஒரு ஆயில்மெண்ட் மாதிரி எடுத்து அப்ளை பண்ணணும். ஆயில்மெண்ட் கொடுத்தாரு, அதை எடுத்து சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பர். ஆயில்மெண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கு? வெள்ளையா இருக்கு, ஒயிட்டா இருக்கு, பிரைட்டா இருக்கு. வசனம் எப்படி? சூப்பர் வசனம். பிரசங்கம் எப்படி? சூப்பர். எல்லாம் சூப்பர் தான். என்ன அப்ளை என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? இப்ப பாருங்க இந்த வசனத்தை 46வது. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலம். அப்போ இது நமக்கு அப்படின்னு எனக்குன்னு வந்துடணும். அல்லேலூயா. அது எனக்கு தான். அப்போ அதை இன்னைக்கு முழுவதும் என்ன சொல்லணும்? ஒரு வசனத்தை படிச்சா, சங்கீதம் 1 என்ன சொல்லுகிறது? துன்மார்க்கர் ஆலோசனையில் பாவி வெளியில் இல்லாமல் பரியாசக்காரர் உட்கார இடத்தில். அப்ப இதுக்கும் நமக்கு வரணும். இதை விட்டுட்டு போயிடக்கூடாது. அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? துன்மார்க்கர் ஆலோசனையில பாவியோட வழியில பரியாசக்காரர் உட்கார இடத்துல நான் இந்த மாதிரி தருணம் நிறைய நமக்கு கிடைக்கும். போற வழியில வர சில இடத்துல பரியாசக்காரர் இருப்பாங்கல்ல, அப்ப அதுல நம்ம உட்காரக்கூடாதுல்ல. அல்ல, இதெல்லாம் என்ன கவனிக்கிறதே கிடையாது. நமக்கு விருப்பமே இதுதான் தெரியுமா? பரியாசக்காரோட உட்கார்றது. ஏன்னா ஜாலியா இருக்கும், சிரிக்கலாம் இல்ல? அவங்கள பத்தி பேசி சிரிக்கிறது, இவங்கள பத்தி பேசி சிரிக்கிறது, இதுக்கு ஜாலியா இங்க உட்காரக்கூடாது. அதை ஃபர்ஸ்ட் அப்ளை. எனக்கு ஜாக்கிரதையா இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா நான் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும்
அப்போ ஒரு வசனத்தை படிச்சுனா, நான் இப்ப அந்த வசனத்தை சொல்ல போல, அந்த வசனத்துல எடுத்து இந்த வசனத்தை பேசுறேன். அப்ப நம்ம வசனத்தை இரவும் பகலும் தியானம் பண்ணணும். என்ன பண்ணணும்? எப்ப பைபிள் எடுத்துட்டு சுத்த முடியுமா? அப்போ பைபிளை எங்க வைக்கணும்? ஹார்ட்ல வைக்கணும். வசனத்தை உள்ள என்ன பண்ணணும்? மெமரைஸ் பண்ணணும், பதிச்சு வைக்கணும். அப்பதான் நீங்க ரோட்ல நடந்து போகும்போது உங்களுக்கு ஃப்ரீ கிடைக்கிற நேரம் எல்லாம் என்ன பண்ணணும் சொல்லுங்க? வசனத்தை ரீகலெக்ட், அதை நம்ம எடுக்கணும் வெளியில. அத இந்த நான் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள், இந்த மாடெல்லாம் என்ன செய்யும் தெரியுமா? ஆடெல்லாம் பகல் முழுவதும் கிடைக்குமா கிடைக்காதான்னு என்ன செய்யும்? மேஞ்சு உள்ள போட்டுரும். நைட்டு முழுவதும் அதுக்கு என்ன வேலை பார்த்துருக்கீங்களா? வந்து உட்காந்து இப்படியே 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 இப்படியே. நம்ம இது என்னதான் பண்ணுது? வாயும் அதுக்கு வாய் வலிக்காது. ஏன்னா அதோடைய படைப்பே அப்படிதான். அல்லேலூயா. ஆமா, இத மாதிரி நமக்கு யோசிக்கிறதுனால புத்தி வலிக்குமா? நம்ம படைப்பே அப்படிதான். தேவையில்லாத யோசனை, தேவையில்லாத யாராவது யோசிச்சு யோசிச்சு எனக்கு மூளை வலிக்குதுன்னு சொல்லியிருக்கீங்களா? வேலை செஞ்சா கை வலிக்குது. யோசிக்கிறது மட்டும் ஒரு குறை. ஏன்னா ஆண்டர் நம்மளை படைக்கும் போதே என்ன படைச்சிருக்காரு? நீ வசனத்தை தியானிக்கணும்னு அதுக்குள்ள பிசாசு இன்னைக்கு பூந்துட்டான். அவனுக்கு மிகப்பெரிய ஒர்க் ஷாப்பே எங்கதான்? இங்கதான் இருக்கு. யோசிச்சு 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 நைட்டெல்லாம் யோசனை. சிலருக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. யோசனை மிகுதியால தூக்கம் வராது. எத்தனை பேர் இப்படி இருக்கீங்க? சிலர் பாஸ்டர் தூக்கமே வர மாட்டேங்குது. சரி, நான் அதுல எனக்கு 2-3 கேட்டகரியில தூக்கம் வராது. முதலாவது பாத்தீங்கன்னா அதிக யோசனை. எத்தனை மணி நேரம் வேணாலும் நீங்க யோசிக்கலாம், டயர்டே ஆகாது. ஏன்னா நம்ம படுத்துட்டு தானே யோசிக்கிறோம். மூளை என்ன செய்ய மாட்டேங்குது. அது எதுக்கு அப்படி ஆண்டவர் அந்த கிருபையை தந்திருக்காரு தெரியுமா? வசனத்தை யோசிக்கிறதுக்கு. அல்லேலூயா. மாடுக்கும் ஆடுக்கெல்லாம் அசை போடுறதுக்கு அதுக்கு வலிக்கவே வலிக்காது தாடை. ஏன்னா அதோடைய படைப்பே அப்படிதான். அல்லேலூயா. அத மாதிரி நம்முடைய படைப்பு என்ன சொல்லுங்க? என்னது நம்முடைய படைப்பு? வசனத்தை யோசிக்கிறதுக்கு தான் மூளை. அதுக்குள்ள யாரெல்லாம் வசனத்தை போட்டு யோசிக்கணும், என்ன செய்யணும்? அதுக்கு முதலாவது வாசிக்கணும். முதலாவது என்ன செய்யணும்? அதை அடுத்து பதிய வைக்கணும். அதை என்ன உள்ள எடுத்துக்கிடணும். இந்த ஒரு வசனத்தை, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையுமானவர் ஆகையால், அடுத்த வசனம் பதிவு, ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதை பெருக்கிறாள், பர்வதங்கள் அதிர்ந்தால் நாம் பயப்படும். பார்த்தீங்களா ரகசியத்தை? பார்த்தீங்களா இந்த வசனத்தை? இப்படி எப்படியா வாசிச்சிருக்கீங்களா? இது வரைக்கும் எத்தனை முறை வாசிச்சிருப்பீங்க? சில காணாமலே எத்தனை முறை சொல்லிட்டோம்னா, சங்கீதம் எனக்கு தெரியும் 90 சங்கீதம், 110 சங்கீதம் கூட எனக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு? ஒரு வசனத்தை நமக்கு தெரிஞ்சாலும் அதை என்னுடையதா நினைச்சு அதை நம்ம அப்ளை பண்ணணும். அல்லேலூயா. வசனம் எப்போது உயிர் பெறும்னா, வசனம் எப்போது பவரா இருக்கும்னா, அது நீங்க உங்க மேல அப்ளை பண்ணும்போது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது, உங்க சிச்சுவேஷன்ல அப்ளை பண்ணும்போது. ஆமென். அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை, ஆமா, நேற்றை கூட ஞாயிற்றுக்கிழமை ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்க. எங்களுக்கு வாக்கு தத்தம். என்ன வாக்கு தத்தம்? இன்று முதல் நிறைய பேர் உட்கார்ந்து எங்க வாக்கு தத்தம் எனக்கு எல்லாம் பலி, நீ என்ன பண்ணுன? அதான் ஒரு சகோதரி அவங்க இதோட 4-5 சாட்சி சொல்லியாச்சுல, பினான்சியலுக்கு இதை அப்ளை பண்றாங்க. பண்ணி அற்புதம் நடக்குது. கடன் வாங்காமலே அவங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. யாரெல்லாம் வாக்கு தத்தம் கிடைச்ச உடனே அது காடுல இருக்குது. வாக்கு தத்தம் காடுங்க. வாக்கு தத்தம் என்ன? வாக்கு தத்தம் உங்களுக்கு? ஆமா, வாக்கு தத்தம் நமக்கு கிடைச்ச உடனே எத்தனை ஞாபகம் இருக்கு? சிலருக்கு ஞாபகமே இருக்காது. டெய்லி ஒருக்கையாத சொல்றீங்களா? வாயாம சொல்லணும். ஆண்டவர் இதுக்கு எங்கேயோ சொல்லியிருக்காரா? ஏசு லூக்கால 16வது அதிகாரத்துல ஒரு உவமை சொல்றாரு இல்லையா? சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும். அதுல அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு? அவ போய் என்ன பண்ணாலாம்? தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருந்தாலும், நீங்கள் என்னை தொந்தரவுப்படுத்துங்கள். யாரா சொல்லுவாங்களா? நம்ம பிள்ளை தொந்தரவுப்படுத்தாதப்பா. ஆனா ஏசு சொல்ற, நீங்க என்ன பண்ணணும்? என்ன அந்த உவமையினுடைய அர்த்தம் என்னது? இயேசு சொல்றாரு, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுற காரியத்துல அவர் சீக்கிரமாய். அப்ப என்ன செய்யணும்? நீங்க இரவும் பகலும் உட்கார்ந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு
யோசனை எல்லாம் வேண்டாம். எதையும் என்ன செய்யக்கூடாது? யோசிக்க கூடாது. எதையும் யோசிக்க வேண்டிய அவசியமே எல்லாம் அதை என்ன பண்றது, இதை என்ன பண்றது, எதை என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் உங்களை என்ன பண்றது. எவ்வளவுதான் வசனம் கேட்டாலும் அதை அப்ளை பண்ணாதான் உங்களை தான் ஏதாவது பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எதை பற்றி அதிக திங்கிங் பண்ணாதீங்க. நீங்கள் அதிகமா யோசிக்க வேண்டிய ஒரே காரியம் என்ன சொல்லுங்க? வசனம். அந்த வசனத்தை நீங்கள் அதிகமா யோசிங்க. கிச்சன்ல போய் இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ண போறேன், எல்லாருக்கும் இன்னைக்கு பெரிய கவலை, இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கிறது. இது பெண்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய நேரத்துக்கு அது வச்சாச்சு, இன்னைக்கு என்னதான் வைக்க. அதை கூட ஆண்டவர்கிட்ட கேட்டிருப்போங்க. அது கூட வாசிங்க, இதுல இருந்து ஏதாவது கிடைக்கும். அல்லேலூயா. இது வேதம் குறைவற்றது. என்னது சொல்லுங்க? கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை குறைவற்றதுன்னா உன் வீட்டில் உள்ள சகலத்தை நிரப்பக்கூடியது. ஆமென். அல்லேலூயா. சகலத்தையும் நிரப்பக்கூடியது. ஆமா, நிரப்பாதா? அல்லேலூயா. ஆமா, திராட்சை ரசத்தை தண்ணீரை மாத்தி நிரப்பினாரா இல்லையா? அல்லேலூயா. சாரி பார்த்து விதவைக்கு வீட்டுக்கு கிச்சனுக்குள்ள அற்புதம் நடந்துச்சா? நடக்கலையா? அப்ப அங்கேயும் நிரப்புவார். ஆமென். அல்லேலூயா. அப்ப புலம்புறதை விட்டுட்டு இனிமே வா, எதை கெடுத்தாலும் ஐயோ என்ன பண்ற ஒண்ணும் பண்ணண்டாம், வசனத்தை தியானிங்க. அல்லேலூயா. வசனத்தை பேசுங்க. ஆமென். எப்படி அவர் பேசுறாரு பாருங்க. தாவீதுடைய பேச்செல்லாம் வித்தியாசம். அதான் அவனுடைய சக்சஸ்ஃபுல். இன்னைக்கு யாரெல்லாம் உங்க பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா மாறணும். எப்படி சொல்றாரு தாவீது? சொல்ற பாருங்க, ஆகையால் பூமி நிலை மாறி. அப்படின்னா என்ன? நிலைநடுக்கம். இப்ப நிலநடுக்கம் வந்திருக்கு பாத்தீங்களா? மியான்மர்ல 7.7 ரிக்டர் அளவு. நேற்றைக்கு பார்க்கும்போது 1500க்கும் அதிகமானவர் டெத்து. மேல கட்டடம் எல்லாம் அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரியுது. என்ன செய்வோம் நம்ம? நான் உடனே யோசிச்சேன், ஐயோ இங்கேயே நிலநடுக்கம் வந்துருமோ. தாவீது சொல்றாரு, எங்க நிலநடுக்கம் வந்தா எனக்கு என்னையா? இல்லையா? பூமி நிலை மாறி மலைகள் அதோட நிறுத்தல பாருங்க. நிலநடுக்கத்தோட நிறுத்தல. இது வரைக்கும் நம்ம கேள்விப்பட்டதில்ல. இல்ல நிலநடுக்கம் வந்து மலை சாஞ்சுன்னு கேள்விப்பட்டதில்ல. மலை சாஞ்சாலும் பரவாயில்ல, மலைகள் எல்லாம் எங்க சாய்தான்? நடு சமுத்திரத்தை. சுனாமின்னு எப்படி வந்துச்சு? அதுக்கு தாவீது எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி பாருங்களா. நிலநடுக்கம் வரும்னு சொல்லி சுனாமியே எழுதி வச்சிருக்கிறாரு. சுனாமி என்ன சொல்லுங்க? கடலுக்கு அடியில நிலநடுக்கம். கடலுக்கு அடியில சுனாமி எப்படி வந்துச்சு? கடலுக்கு அடியில ஒரு பெரிய நிலநடுக்கம். அப்படியே நிலம் பிளந்துச்சு, தண்ணி எல்லாம் உள்ள போயிடுச்சு. எங்க போயிடுச்சு? பூமிக்கு உள்ள போயிடுச்சு. அப்போ கடல் உள்வாங்கிடுச்சு. திடீர்னு அடைச்சிச்சு, தண்ணி வெளியில வந்துச்சு. அந்த ஃபோர்ஸ், அதுதான் சுனாமி. 2005 இல்ல. சுனாமி வந்தாலும் இங்க எழுதி சமுத்திரத்தின் சாய்ந்து அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி. இதுதான். அப்போ சுனாமி பைபிள்ல இருக்கா இல்லையா? இந்த 3 அவசரம் தான் சுனாமி. பாத்தீங்களா? அதன் ஜனங்கள் கொந்தளித்து அதன் பெருக்கிறாள் பர்வதங்கள். நான் என்ன செய்ய மாட்டேன். நீ எங்க இருப்ப? இதெல்லாம் நடக்கும்போது நீ எங்க இருப்ப? அதுக்கு எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் எங்கேயாவது என்ன வச்சிருப்பாரு. அல்லேலூயா. என்ன எங்கேயாவது? வசனத்தை நம்புறவன அவன் சூத்திரம், அவன் 500 வருஷம் உயிர் வாழ்வான். அல்லேலூயா. அவன் வசனத்தை எழுதின மோசே 120 வருஷம் வாழ்ந்தாரு. அல்லேலூயா. வசனத்தை நம்பி உயிர் வாழுங்க. வியாதி ஒன்ன மேற்கொள்ளாது. ஆமென். அல்லேலூயா. நம்ம எத்தனை வியாதி இருந்தாலும் காணாம போயிடும். ஆமென். அல்லேலூயா. நான் உன்னை நம்புறேன். வியாதி வருமானா வரும். எனக்கு வியாதி வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வியாதி என்ன செய்யும்? ஆனா வியாதி என் சரீரத்துல தங்காது. அல்லேலூயா. அது வரும் போகும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதாவது போற போக்குல அப்படி பார்த்துக்கிட்டு பாய் பாய் சொல்லிட்டு போயிடும். அல்லேலூயா. அது ஒண்ணு. நான் வியாதிக்கு என் மேல என்ன செய்யாது. எத்தனை வியாதிகள் வரட்டும், அது பாட்டுக்கு ஓடி போயிடும். அல்லேலூயா. ஏன்னா நான் மாத்திரையிலே மருந்திலே வாழ்றவன்ல, நான் வசனத்தில் வாழுகிறவன். அல்லேலூயா. உங்களுடைய வசனம் தான் பசியாற்றும் உணவு. யாரெல்லாம் டெய்லியும் இன்னைக்கு 3 நேரம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். பைபிள் ஐயோ பட்டினி போட்டுட்டேன்னு, அப்ப வியாதி தங்கும். வசனத்தை மருந்தா மாத்திரவனுக்கு வியாதி என்ன செய்யாது. சிலரெல்லாம் ஒரு 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 டப்பா, என்ன டப்பா? மாத்திரை டப்பா
இந்த நேரம் அந்த நேரம் அந்த நேரம் அதுவே ஒரு பாடம் படிக்கணும் போல இருக்குது. ஐயோ மறந்து போதே, இது எப்போ அது எப்போ அது எப்போ இது, இந்த இதுக்கு நீ பைபிளை படிச்சிருக்கலாம். அல்லேலூயா. பைபிளை ஒழுங்கா படிச்சிருந்தா இப்ப வேற ஏதோ ஒரு சிலர் ஷீட்ல எழுதி வச்சிருக்காங்க, காலையில எது மாலையில எது. ஒழுங்கா பைபிளை ஏதாவது படிச்சு எழுதி இருக்கலாம். இந்த வியாதியிலிருந்து சுகமாக வேண்டுமா? உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், அதோட ரகசியம் வசனத்தை நன்றாய் படியுங்கள். அதை என்ன செய்யுங்க? தியானிங்க. மண்டைக்குள்ள போட்டு அதுவா இதுவா அதுவா குழப்பாதீங்க. வீணா பிரஷர் வந்துடும். என்ன வந்துடும்? பிரஷரை குறைக்கணுமா? வசனத்தை தியானிங்க. சுகரை குறைக்கணுமா? என்ன பண்ணுங்க? எல்லாம் உங்களுடைய வசனம் தான் பசியர், உங்களுடைய பிரசனம் தான். வசனமும் பிரசனமும் இருந்துன்னு வைங்களா, வியாதியெல்லாம் காணாம போயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு புதிய காரியம் நடக்கணும். நான் விரும்புறேன். எனக்கு சுகர் இருந்துச்சு, இப்போ நான் வசனத்தை வாசிக்க வாசிக்க சுகர் லெவல் நார்மல் ஆயிடுச்சு. அல்லேலூயா. சொல்லணுமா? எனக்கு தைராய்டு இருந்துச்சு, வசனத்தை வாசிக்க வாசிக்க தைராய்டு கட்டிய காணும். அல்லேலூயா. சொல்லணுமா? நம்ம இதில் நடக்குமா? எல்லாரும் என்ன ஒரு சைஸ்ல பாக்குறீங்க? அல்லேலூயா. வசனம் தாயா உங்க மருந்து. அல்லேலூயா, ஆமென். வசனம் தான் மருந்து. வசனம் தான் உங்களுடைய ஆரோக்கியம். வசனம் தான் உங்க ஜீவனே. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் இந்த பூமியில உட்கார்ந்து நல்லா பைபிள் படிக்கிறான்னா ஆண்டவர் மேல இருந்து பாப்பாரு, இவன் நமக்கு வேணும். அல்லேலூயா. ஆல்ரெடி இது வரைக்கும் இவனை 60 வயசுல போட்டு தரலான்னு முடிவு பண்ணி வச்சிருந்தா கூட, இன்னைக்கு நீங்க வாசிக்கிற பார்த்த உடனே ஐயோ இவன் நல்ல பைபிள், இந்த பூமியில நீதிமான்கள் வேணும். ஆமென். அல்லேலூயா. இந்த பூமியில இவன் கொஞ்ச நாள் இருந்தாதான் வசனம் என்னை துதிக்கணும், என் வசனத்தை படிக்கணும். சில கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி இவங்களுக்கு ஒரு 80 வருஷம் 90 வருஷம் கொடுக்கலாம்னு நினைச்சுப்பாங்க. இவன் பைபிளையும் விட்டுக்கிட்டு எப்படியோ நடக்கும்போது இவன் எதுக்கு இந்த பூமியில இருக்கா? இதுக்கு பைபிள் எவிடன்ஸ் இருக்கு. பிதா வருகிறார், பிதாவும் குமாரனும் எஜமானும் வேலைக்காரனும். இந்த மரம் ஏன் நிக்குது கனி கொடுக்காம? கேட்கிறாரா கேட்கலையா? யாரு கேட்டது? இரக்கமுள்ள பிதா கேட்கிறார், இதை வெட்டி போடு. ஏன்? பைபிள் வாசிக்கல. பைபிள் வாசிக்கலன்னா ஒரு கனியும் இருக்காது, ஆவியின் கனியும் இருக்காது. அப்போ கனி கொடுக்கிற மரம் எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை என்ன செய்யும்? சுத்தம் பண்ணி அதுக்கு எரு போடுவாங்க. அப்ப நிறைய வருஷம் நம்ம உயிரோட வாழணும்னா ஆசை இருந்தா என்ன செய்யணும்? எல்லாம் கனி கொடுக்கணும். அதுதான் ரகசியம். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவது ஆமென், நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து ஆமென், ஸ்தோத்திரம். எப்படி ஜெயிக்கிறது? ரெண்டாவது சொல்லு. முதலாவது வசனத்தால் ஜெயிக்க வேண்டும். முதலாவது எதனால் ஜெயிக்க வேண்டும்? ஆமா, வசனத்தை பயன்படுத்த வேண்டும், வசனத்தை அப்ளை பண்ணணும். ரெண்டாவது ஆமென், 1 யோவான் 5வது அதிகாரம். ரெண்டாவது நான் எப்படி ஜெயிக்க வேண்டும்? 5வது அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அல்லேலூயா. ரெண்டாவது என்ன சொல்லுங்க? நம்முடைய விசுவாசம். முதலாவது வசனத்தை வச்சு என்ன செய்யணும்? ஜெயிக்கணும். ரெண்டாவது நம்முடைய விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எத்தனை பேர் தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு இது புரியலன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு உங்க தேவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்க யார தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க. இங்க இருக்க யார தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஆண்டவர்கிட்ட கேட்டுருவோமா, ஆண்டவர் யார் ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா, யாருக்கு இங்கே அதிகமாய் விசுவாசம் இருக்கிறதோ, அதிகமா நம்புறீங்களோ அவரை தான் தேவனுக்கு பிடிக்கும். அல்லேலூயா. யார தேவனுக்கு ரொம்ப பிடிக்கும்? சொல்லுங்க. யாருக்கு அதிக விசுவாசம்? இப்ப ஆளுடைய விசுவாசம் என்னன்னு அறிக்கை கேட்க போறேன். உங்களுடைய விசுவாசம் என்ன? எனக்கு ஆண்டவர். என்னுடைய விசுவாசம் இந்தியாவே ஆண்டவர் தலைகளா மாத்திடுவாருன்னு. அல்லேலூயா. ஆண்டவரால எல்லாம் முடியும். ஆமென். உன் வீட்டுல இருக்கிற, இப்போ உங்க வீட்டுல ஒரு கஷ்டம் இருக்கு, அதை குறிச்சு நீங்க என்ன சொல்றீங்க? உங்க பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் இருக்கு, அது எங்க மாற போகுது? அது எங்க? ஆண்டவருக்கு உனக்கு பிடிக்காது போ, நான் அதை செய்ய முடியும்னு நீ நம்ப மாட்டேங்கிற. புரியுதா நான் சொல்றது? நீங்கள் அவிசுவாசப்பட தேவனை அவமானப்படுத்துகிறீர்கள். அவருக்கு ஒண்ணும் முடியாதுன்றீங்க.
சில மனைவி புருஷனை பார்த்து சொல்லுவாள்ல, உன்னால என்னதான் முடியும்? அது அது காரணம் என்னது? சில புருஷன் இருக்கும்போதே சில மனைவிகள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிப்பாங்க. அது காரணம் என் புருஷனால என்ன செய்ய முடியாது. இந்த மாதிரி நம்மவும் உட்கார்ந்துகிட்டு ஆண்டவர் ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், ஒரு வியாதி இருக்கும். அப்ப உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கேன். ஆனால் நம்ம உட்கார்ந்து அழுதுகிட்டே, என்ன விசுவாசி, நீரெல்லாம் செஞ்சுக்கிட முடியாது, போவோம் ஆண்டவரே, நான் அழுதுகிட்டே இருக்கேன். ஆண்டவரை அவமானப்படுத்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில இனி எப்ப மாதிரி அவிசுவாசப்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியாது. உங்கள் விசுவாசமே, வசனம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசத்தோட சொல்லணும் சகலத்தையும். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எதை குறிச்சு ரொம்ப கவலை, ரொம்ப கவலை, ரொம்ப கஷ்டமா இருக்கு? ஏன்? விசுவாசம் இல்ல. விசுவாசிக்கிறவனுக்கு கவலையே இருக்காது. ஆமென், அல்லேலூயா. அவனுக்கு ஒரு கவலை இருக்காது. அவன் சோகமா சுத்திட்டு இருக்க மாட்டான், அவன் ஹாப்பியா இருப்பான். வாழ்க்கையில 1000 கஷ்டம் கிடக்கட்டு, கர்த்தர் இருக்கிறார் என் கூட, அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். ஆமென், அல்லேலூயா. அவர் என் கூட இருக்கார். அவ்வளவு கடன் இருக்கு, அவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு வேதனை இருக்கு, யார் பார்த்து கொள்வா? இப்படி சொன்னா பாருங்களா, வேதத்தில் நிறைய பேர் இப்படிதான் அற்புதத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. ஜெபாலய தலைவன் ஒருத்தர் இருந்தான். அவன் தன்னுடைய வேலையாட்களை எல்லாம் இயேசுன்ட்டு அனுப்புறான். இயேசுவை என் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வாருங்கள். என் வேலையாள் எப்படி கிடக்குறான்? வேதனைப்படுது. அப்போ எல்லாரும் போய் இயேசு சொல்லுவாங்க, ஆண்டவரே அவர் உண்மை கூப்பிடுகிறார். இயேசு சொல்ல, நான் வர்றேன். நடந்து போகும்போது இன்னும் கொஞ்சம் ஆளை அனுப்புறான். ஐயோ வேண்டாம் ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு வருவதற்கு நான் இல்ல. இவன் அவசரம், இவன் யோசிச்சு பாருங்களா, அவசரப்பட்டு நம்மளும் இப்படிதான் செகண்ட் ஒரு முடிவு எடுப்போம். ஃபர்ஸ்ட் கூட்டுறோம், அடுத்து உட்காந்து ஐயோ நம்ம கூட்டுட்டோமே, நம்ம இப்படியெல்லாம் பண்ணிருக்கிறோமே. இவன் யோசிக்கிறான், அவர் என் வீட்டுக்கு வர்ற, என்ன பாவம் செஞ்சான்னு தெரியல. ஒருவேளை லஞ்சம் கஞ்சம் வாங்கி இந்த வீட்டை கட்டினானான்னு தெரியல. இந்த வீட்டுக்குள்ள அவர் வர்றதுக்கு பாத்திரம் இல்லை. வழியிலே ஆண்டவரே நீர் பெரிய ஆளுப்பா. ஆனா இவனே பெரிய ஆள், 110 எவ்வளவு பெரிய ஆளு. நீர் என் வீட்டுக்குள் வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல, நீர் ஒரு வார்த்தை. எப்படிப்பட்ட விசுவாசம்! அந்த இடத்துல இயேசுல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து திரும்பி சொன்னார், இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கல. நாகமான் என்ன நினைச்சா, எலிசாட்ட போனோன்னா அவர் என்னை தடாவி என்ன செய்யணும். நம்முடைய விசுவாசம் அப்படிதான். இயேசு கிறிஸ்து நேரடியா தோன்றி, என் மகளை ஏன் அழுகிறாய், மரியாளுக்கு சொன்ன மாதிரி நமக்கு சொல்லணும். இதுதான் நம்ம ஆசை எல்லாருக்கும். அப்படி என்ற நாள் எப்படி வரும்? வராது, கவலைப்படாது. கண்டு விசுவாசிக்கிறவரை பார்க்கலும் ஆண்டவர் ஏன் எப்பவுமே நமக்கு காட்சி கொடுக்கறதுல தயக்கமுடையவரா இருக்கிறன்னா, அவரை நீங்க பார்த்துட்டீங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு நீங்க நம்பணும்? காணாம நம்பணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு எனக்கு சொப்பனத்திலே காமி ஆண்டவரே, அப்பதான் நான் நம்புவேன். அதை நீ பார்க்காம நம்பணும். ஆமென், அல்லேலூயா. அது ஒண்ணு இருக்கு, நான் ஒரு நாள் போவேன். பார்க்காமலே விசுவாசித்து போகணும். இயேசுவை உன் கண்கள் பார்க்காமலே அவர் இருக்கிறாரியா அப்படின்னு நம்பணும். சிலர் கேட்கற, நீங்க பார்த்துருக்கீங்களா, நீங்க போயிருக்கீங்களா? இல்ல, நான் பார்த்தது இல்லை, நான் போனது இல்லை. ஆனா பார்த்ததை விட, பார்த்தா எவ்வளவு விசுவாசம் இருக்குமோ அதை விட 100 மடங்கு விசுவாசம் இருக்கு. அல்லேலூயா. அது பார்க்காததுனாலதான் இருக்கு. ஆமென். கண்டு விசுவாசிக்கிறதுனால வர்றதல்ல விசுவாசம். கண்டா விசுவாசிக்க வேண்டியது என்ன? இங்க என்ன ஒரு கீபோர்டு இருக்கு, என்ன இருக்கு? எத்தனை பேர் இங்க கீபோர்டு இருக்கு என்று விசுவாசிக்கிறீர்கள்? இப்படி நான் கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? அது கீபோர்டு அங்க இருக்கு, அப்ப விசுவாசம் அவசியம். நான் இப்ப சொல்றேன், இங்க இன்னொரு சேர் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? எத்தனை பேர் இங்கே சேர் இருக்கு என்று விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறீங்களா? எங்க இருக்கு? விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இருக்கிற ஒரு பொருளை குறித்து, நாம் இருக்கிற ஒரு சுகத்தை குறித்து நான் விசுவாசிக்க வேண்டியது என்ன? என் சரீரத்துல ஒரு வியாதி இருக்கு, வியாதியே இல்லைன்னா நான் விசுவாசிக்க வேண்டிய அவசியம். இது என் இயேசுவால் எனக்கு சுகப்படுத்த முடியும், விசுவாசிக்கிறேன், சுகம் பெற்றேன் என்று விசுவாசி, இதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இல்லாத ஒன்னை குறித்து ஆல்ரெடி எனக்கு சுகம் தான் இருக்கு.